நம்ம புன்னக்காயில் வந்து ஊளி மீன் வாங்கி சேல் பண்ணியிருந்தோம். அதோட சின்ன ஒரு கணக்கு வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். நம்ம வந்து இதுக்கு கொண்டு போன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கொண்டு போனேன். என்னோட கான்செப்ட் என்னன்னா 4 கஸ்டமருக்கு திருப்தியாக வாங்கி கொடுக்கணும். ஸோ நமக்கு வந்து 200 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கிடைச்சா மீன், அதாவது நமக்கு இந்த 4 கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி ஏலம் எடுத்தேன். அதுமாரி 400 ரூபாய்க்கு எனக்கு ஏலம் கிடைச்சிது, நான் நினச்ச மாதிரியே கிடைச்சிது. ஸோ நம்ம 400 ரூபாய்க்கு நம்ம ஏலம் எடுத்திருக்கோம். எனக்கு எத்தனை கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 4 கஸ்டமர். ஈச் கஸ்டமர், அதாவது ஒவ்வொரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே ஆர்டர் எடுத்துட்டேன். ஸோ அப்போ 4 கஸ்டமருக்கு 200 ரூபானா நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு நம்ம விற்றோம். நம்ம எவ்வளோக்கு மீன் எடுத்தோம்? 400 ரூபாய்க்கு மீன் எடுத்து 800 ரூபாய்க்கு விற்றோம். ஓகேவா? இதில் நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபாய். ஓகேவா? இதில் இன்வெஸ்ட் பண்ணது 400. ஸோ நம்ம 400 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 400 ரூபா லாபம் பார்த்துருக்கோம். அதாவது ஃபுல் அமௌண்ட் கிட்டத்தட்ட 100% இன்வெஸ்ட் பண்ணி 100% கிடைச்ச மாதிரி தான். 400 + 400 800. ஓகேவா? இந்த 400க்கு மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 3. டிவைடட் பை 3 எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் ஃப்ரெண்டும் தான் போயிருந்தோம். கேஎஸ் மணி அவர் போயிருந்தோம். ஸோ 2 பேருக்கு டிவைடட் பை 2 தான் போட்டு 200 கொடுக்கணும்னு நினச்சோம். அப்படி கிடையாது. டிவைடட் பை 3 எதுக்கு போட்டோம் அப்படின்னா, பைக் வந்து அவன் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அவனோட பைக்குக்கு வந்து பெட்ரோல் 100 ரூபாய், ப்ளஸ் வந்து அவனோட பைக் மெயின்டெனன்ஸ் சொல்லி அதுக்கு தனி 100 ரூபாய், 200 ரூபாய். அதுக்கப்புறம் அவனுக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட், எனக்கு 100 ரூபாய் ப்ராஃபிட். ஸோ இந்த 400 ரூபாயில 3 பேருக்கு பிரித்து பைக்குக்கு 200 ரூபாய், அவனுக்கு 100 ரூபாய், எனக்கு 100 ரூபாய். ஓகேவா? ஸோ இந்த 4 கஸ்டமருக்கு நமக்கு வந்து 400 ரூபாய், அதாவது அங்கே ஏலம் எடுக்கிறதுல தான் மெயினே இருக்குது. நம்ம ஏலம் வந்து 100 ரூபாய்க்கு எடுத்தாலும் நம்ம 800 ரூபாய்க்கு விற்றா ப்ராஃபிட் தான். ஏலம் சப்போஸ் 500 ரூபாய்க்கு போனால் நம்ம 300 ரூபாய் ப்ராஃபிட் வரும். அதாவது 4 கஸ்டமருக்கு. ஸோ இந்த 4 கஸ்டமருக்கு நமக்கு 400 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மீன் பிஸ்னஸில் ஒருத்தங்க கிட்டத்தட்ட 20லேருந்து 30 கஸ்டமர் பிடிச்சாலே ஒரு நாளைக்கு வந்து 1500 நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு லாபம் பார்க்குறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ப்ளஸ் இதுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கரெக்டாக 7 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். அங்கே 7:45 போயிடுச்சோம். அதாவது மீன் பிடிக்கிறதுக்கு 7:45. 8 மணிலேருந்து ஏலத்தை பார்த்துட்டே இருந்தோம் 9 மணி வரைக்கும். 9 மணிக்கு எங்களுக்கு வந்து ஏலம், அதாவது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மீன் கிடச்சிது. 9 மணிக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு 11 மணிக்கு கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சாச்சு. 4 மணி நேரம் தான். 4 மணி நேரத்துக்கு இதே இது ஒரு ஆள் பண்ணியிருந்தா 400 ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிச்சுன்னா, அப்போது அவங்க வந்து கூட 1 மணி நேரம் ப்ராஃபிட் பண்ணி இதை அப்படியே 800 ரூபாய் ஆக்குற மாதிரி பிளான் பண்ணாலே ஒரு நாளைக்கு 800 ருபீஸ். பைக்குக்கு 200 ரூபாய் போனாலுமே நமக்கு 600 ரூபானாலும் இந்த 600 ரூபா வந்து சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல லாபம் தாங்க. ஸோ இந்த மீன் பிஸ்னஸில் வந்து இப்படி தான் லாபம் பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சின்ன கணக்கு மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திட்டேங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்து என்ன ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாய்.